வரை நாம் அறியாத நிபந்தனைகளினூடாக மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிய முடிகிறது. மின்சார கட்டணத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளமை தொடர்பில் உங்களால் தெளிவுபடுத்த முடியுமா? எவ்வாறு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வது? அதனை ஏன் குறைக்கிறீர்கள், இதனை ஏன் குறைக்கிறீர்கள் என நீங்களே சில சந்தர்ப்பங்களில் கூச்சலிடுகிறீர்கள். பெற்றுக்கொள்ளும் தொகையை சமப்படுத்தியே குறைத்து வழங்க முடியும். நெல்லை 150 ரூபாவுக்கு கொள்வனவு செய்து அரிசியை 130 ரூபாவுக்கு விற்பனை செய்ய முடியாது அல்லவா? செலவுகளுக்கு அமைவை குறைத்து வழங்க முடியும். எனவே குறைக்கும் அதே நேரத்தில் கட்டணத்தை அதிகரிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டிலேயே செயற்பட்டு வருகிறோம். தற்போதுள்ள நிலைமைக்கு அமையவே செயற்படுகிறோம். 27 தொடக்கம் 37 ரூபாய் வரை அலகுகளை கொள்வனவு செய்தே 6 ரூபாய் தொடக்கம் 13 ரூபாய் வரை கைத்தொழில் துறைக்கு வழங்குகிறோம். சர்வதேச நாணய நிதியம் கூறுவதாக தெரிவித்து நாம் எங்கும் கட்டணத்தை அதிகரிக்கவில்லை. அவ்வாறானதொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அது தொடர்பான தீர்மானத்தை அறிவிக்கும். அதற்கிடையில் அரசாங்கமோ அல்லது நாமோ கட்டணத்தை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுக்கவில்லை. 5 மாதங்களில் எத்தகைய லாபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என ஆலோசித்து வருகிறோம். அதற்கமே கட்டணத்தை அதிகரிக்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கிறோம். எனினும் கடனை மீள செலுத்துதல் உள்ளிட்ட பல காரணங்களும் இருக்கின்றன. அதிக சுமையும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்தும் கட்டணத்தை குறைத்து நிலையான இடத்துக்கு கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகிறது.